ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு 3 ட்ராப்ப மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளாக் சைட்லேருந்து பார்க்க போறோம். இப்ப ஒயிட் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து E5 வந்து ப்ளே பண்றாரு. நைட் F3, நைட் C6. இந்த இடத்துல வந்து இப்ப பிஷப் C4 இது வந்து இட்டாலியன் கேமு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் எடுத்துட்டு போறாரு பிளாக். ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, மூவ் பண்ண பீஸயே வந்து திரும்ப மூவ் பண்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நீங்க ட்ராப் தெரிஞ்சிச்சுன்னா, பிளாக் வந்து இந்த மாரி ப்ளே பண்ணக்கூடாது. ரொம்ப பிகினர் லெவலான பிளேயர் கிட்ட இந்த மாரியான விஷயங்கள் பண்ணலாம். சும்மா விளையாட்டுக்கு பண்ணலாம். பட் நீங்க ஒரு சீரியஸான கேம் விளையாடும்போது இந்த மாரியான ஒரு மூவ் நீங்க பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்‌க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, ஒயிட் வந்து கரெக்ட்டா ப்ளே பண்ணுவாரு. இந்த இடத்துல கரெக்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எக்ஸ் D4 தான் வந்து கரெக்ட்டான மூவ். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே ஸோ அப்படின்னு நினைச்சுட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பான எடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ராப்பெல்லாம் நான் போடுறதுக்கான முக்கியமான ரீசன், இந்த ட்ராப்ப நீங்க விளையாடுறதுக்காக கிடையாது. இந்த ட்ராப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்ககிட்ட யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா, இத நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க டிஃபெண்ட் பண்ணி, இத நீங்க கரெக்ட்டா ப்ளே பண்ணீங்க. உங்களுடைய ஆப்போனன்ட்டுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் மூவ்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் பேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாரியான ட்ராப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த இடத்துல இப்ப ஆப்வியஸா ஒயிட் என்ன பண்றாருன்னா, ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன த்ரெட்டன் பண்றாருன்னா, இந்த வீக்கான இந்த F7 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா, த்ரெட்டன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப பிளாக் சிம்பிளா என்ன பண்ணலான்னா, குயின் G5 வந்து ப்ளே பண்ணலாம். இந்த நைட்டையும் ஹிட் பண்றாரு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்றோம். இந்த இடத்துல வந்து 2 மூவ் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க சப்போஸ் பிஷப் டேக்ஸ் F7 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா கிங் D8 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கிங் D8 மூலியமா பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பானும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய நைட்ட காப்பாத்துறதா நெனச்சு நைட் எடுத்துட்டு போயிட்டு இங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் டேக்ஸ் G2 நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ரூக்க தான் இங்க போட முடியும். உங்களுடைய ரூக்க நீங்க இங்க போட்டீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் நைட் பார்த்தீங்கன்னா செக் வரும். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஒரு நைட் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் இந்த நைட்ட எடுத்தாலுமே இந்த இடத்துல சிம்பிளா இந்த ரூக் போகும். பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு ஒரு செக்கோட வரும். நீங்க கிங்க வந்து E2க்கு போடுற மாரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குயின் டேக்ஸ் E4 செக் வரும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒயிட்டுக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லையா, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா நம்ம பார்க்க போற ட்ராப் என்னன்னா, நைட் எடுத்துட்டு வராரு ஒயிட். ஸோ நைட் டேக்ஸ் F7 மூலியமா இப்ப இந்த ரூக்கையும் நம்ம அட்டாக் பண்றோம். குயினையும் நம்ம அட்டாக் பண்றோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாருன்னா, நம்ம சிம்பிளா இந்த G2 பான வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒயிட்டோடைய ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூக்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளாக்கோடைய ரூக் எடுத்துக்கலாம்னு நெனைப்பாரு. பட் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல வந்து இந்த E4 பான வந்து நம்ம டேக் பண்ணிட்டு ஒரு செக் தரலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க செக்க வந்து பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி நைட் F3 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ராப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ ஆகக்கூடாது. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து கரெக்ட்டா ப்ளே பண்ணணும்னா, நீங்க வந்து கேசல் பண்ணிக்கிட்டு கேம வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப கேசல் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒரு நைட் வந்து ஃபால் ஆகும் ஒயிட்டுக்கு. பட் இந்த ஒரு நைட் வந்து ஃபால் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இப்ப வந்து நம்ப இந்த இடத்துல C3 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து கிக் பண்ணலாம். ஸோ ஒயிட்டுக்கு வந்து ஒரு அவருடைய கிங் சேஃப்டி வைஸ்லயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹோல்ட்ல இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கிடைக்கும். இப்ப இந்த நைட்ட நீங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நைட் C6 ஸோ நைட் C6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சென்டர் பான புஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ விட்டாலுமே ஒயிட்டுக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு நல்ல காம்பன்சேஷன் இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு ட்ராப்ல வந்து நம்ப ஃபாலோ ஆகக்கூடாது. ஸோ இந்த நைட்ட டேக் பண்ணது பான டேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பான் எடுத்து ரூக்க ரிட்டர்ன் பண்றோம். இப்ப செக்குக்கு அப்புறமா நீங்க வந்து பிஷப்ப குறுக்குல வச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்க வந்து பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மூவ் பண்ண பீஸயே திரும்ப மூவ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ட்ராப்ப வந்து நீங்க வைக்கணும்னு நெனைக்கும்போதே, நீங்க ஓப்பனிங்ல ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த ட்ராப்பயே வைக்கிறீங்க. ஒயிட் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, உங்களுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிடும். ஸோ நம்ம பார்க்க போற இன்னொரு ஒரு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிளாக் சைட்ல இருந்து பார்க்க போறோம். இது வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்ப்ரிங்ன்னு சொல்லுவாங்க. கேம்பிரிட்ஜ் ஸ்ப்ரிங்ஸு. இது வந்து D4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இந்த இடத்துல வந்து இப்ப C4 ப்ளே பண்றாரு. இப்ப E6.
ஸோ இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு. ஸோ 2 பேருமே அவங்களுடைய நைட்ட வந்து டெவலப் பண்றாங்க. இப்ப பிஷப் G5 ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து பின் பண்றாரு. ஸோ இது வந்து காமனான விஷயம். இந்த இடத்துல இப்ப நைட் D7 வந்து ப்ளே பண்றாரு. நைட் பி D7 பிளாக் ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல இப்ப நைட் டேக்ஸ் D5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த நைட்டுக்கு வந்து பிரஷர் தரணும்னு நெனச்சு ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிறாரு. இது எதனால ஒரு பிளண்டர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிளாக் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல குயின வந்து டேக் பண்ணிப்பாரு ஒயிட்டு. குயின டேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செக் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப பாருங்க கிங்க வச்சு உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. நீங்க குயின தான் குறுக்குல கொண்டு வந்து திருப்பி உங்களுடைய குயின குடுக்குற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப திருப்பி ஒயிட் வந்து குயின குறுக்குல போடுறாரு. இப்ப திருப்பி வந்து நம்ம இந்த குயின எடுத்துக்கலாம். இப்ப கிங் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா, இந்த ஒரு இடத்துல நம்ப இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ இப்ப எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லா ஒரு கால்குலேஷனுக்கு அப்புறமா, இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு பாருங்க. பிளாக் வந்து 2 நைட், 1 பிஷப் வச்சிருக்கிறாரு. ஒயிட் வந்து ஒரே ஒரு நைட் அண்ட் பிஷப் மட்டும் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து கேம சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்னதான் 2 பேராலயும் கேன்சல் பண்ண முடியலனாலும், பிளாக்குக்கு வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால, பிளாக்கால ஈஸியா கேம ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தப்பு எங்க நடந்துச்சுன்னா, இந்த ஒரு கிரீடியான பான வந்து ஒயிட் டேக் பண்ணதுக்கு அப்புறமா தான். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பான நீங்க டேக் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த ஒரு டயகனல் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுச்சு பாருங்க. கிங்குக்கு நீங்க செக் குடுத்தாலும், அந்த செக்க பிளாக் பண்றதுக்கு உங்ககிட்ட சி பானே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில உங்களுடைய இந்த ஈ பானும் வந்து இன்னும் புஷ்ஷே பண்ணல. நீங்க கிங்கையும் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸா நீங்க உங்களுடைய குயின தான் மூவ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல இருக்கிறதுனால, நீங்க வந்து இந்த மாரியான ஒரு விஷயத்துல வந்து ஃபால் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ட்ராப்பு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ட்ராப்ப பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒயிட் சைட்ல இருந்து பார்க்க போறோம். இது வந்து லீகல் மேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லீகல் மேட்னா ஒண்ணும் இல்ல. நம்ம 3 மைனர் பீஸ் மூலியமா கிங்க வந்து செக்மேட் பண்றது தான். ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. E5, நைட் F3, நைட் C6. இந்த இடத்துல இப்ப பிஷப் C4 இதுவும் பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் கேமு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிளாக் வந்து அவருடைய இந்த டி பான வந்து D6க்கு ப்ளே பண்றாரு. இப்ப வந்து நைட் C3. ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்னொரு நைட்ட டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிளாக் என்ன பண்றாரு, இந்த நைட்ட வந்து பின் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க இந்த நைட்ட பின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சிம்பிளா பிஷப் வந்து இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க நைட்ட பின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல H3 ப்ளே பண்ணுவாரு ஒயிட்டு. H3க்கு அப்புறமா நீங்க வந்து இந்த நைட்ட வந்து நீங்க டேக் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து போயிடும். ஓகேங்களா? லைட் ஸ்கொயர் பிஷப் போயிடுச்சுன்னா, இப்ப பாருங்க இங்க டைரக்ட்டாவே ஒரு அட்டாக் வருது. ஓகே நீங்க நைட் F6 ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மலான மூவ் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய பீசஸ்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒயிட் கிட்ட வந்து முக்கியமா இங்க ஒரு பிஷப் வந்து இங்க இருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு பிஷப்ப சமாளிக்கிறதுக்கு பிளாக் கிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. இது வந்து லாங் டெர்ம்ல வீக்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் ஸ்டில் இந்த ஒரு பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டா பிளாக்கால ப்ளே பண்ண முடியும். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க இந்த நைட்ட எடுக்காம பிஷப்ப வந்து பேக்வர்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய பிளண்டர்ல போய் முடிஞ்சிரும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப்ப இப்ப நீங்க வந்து D7ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சிம்பிளா நம்ம சென்டர் பான வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப இந்த பான வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல ஒயிட்‌க்கு வந்து சென்டர்ல நல்ல ஒரு ஹோல்டு இருக்கு பாருங்க. ஸோ நீங்க இதையும் நீங்க கேப்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, குயின் டேக்ஸ் D4. ஸோ திருப்பி பாருங்க இந்த ஒரு பானுக்கு வந்து இந்த பிஷப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். நீங்க திருப்பி நைட் E7 ப்ளே பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லையா நீங்க வந்து நைட்ட F6ல போட்டாலுமே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் F4 ப்ளே பண்ணணும். திருப்பி நீங்க வந்து பிஷப் E7 ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒயிட்டுடைய பீஸஸ்க்கு எவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிளா ஸ்பேஸ் இருக்கு. பிளாக்குடைய பீஸ்க்கு பாருங்க, அந்த அளவுக்கு பெருசா ஸ்பேஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஓகேங்களா? பிளாக்கால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு ஒரு நல்ல பிளேயர் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. பட் இந்த ஒரு ட்ராப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல பிளாக் வந்து நான் இந்த பிஷப்ப விட்டுக் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிஷப்ப பேக்வர்ட்ல போட்டாருன்னா, இது வந்து ஒரு பெரிய பிளண்டர்ல வந்து முடிஞ்சிரும். எதனால ஒரு பெரிய பிளண்டர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா
நம்ம குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நைட் டெக்ஸ் E5 மூலியமா நம்மளுடைய குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த குயினை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக கேமே ஓவர். சப்போஸ் இந்த குயின் எடுக்காமல் நீங்கள் நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃப்ரீ பிஷப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக என்ன ஆகும்னா, குயின் B5 செக் வரும். ஸோ குயின் B5 செக் மூலியமா நம்ம இந்த நைட்டை திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ எனிவே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனில் ஆப்வியஸா பிளாக் வந்து குயினை வந்து கிராப் பண்ணுறாரு. குயினை கிராப் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து மேட் இன் 2. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் F7 செக் தரோம். இப்போ கிங் வந்து E7 தான் வந்தாகணும். இப்போ சிம்பிளாக நைட் மூலியமா நம்ம சூப்பரா செக்மேட் பண்றோம். நம்ம 3 மைனர் பீஸ் மூலியமா சூப்பரா செக்மேட் பண்றோம் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 3 ட்ராப்ஸு. ஸோ இதில உங்களுக்கு எந்த ட்ராப் புடிச்சிருந்தது? எந்த ட்ராப்ப நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க? எந்த ட்ராப்ல நீங்க ஃபாலோ ஆயிருக்கீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.